பெரும்பாலும் சில உறவுகளில் ஒருவரின் தாங்கிப் பிடித்தல் எனும் வகிபாகம் இன்னொருவரை விட கொஞ்சம் அதிகமாயிருக்கும். இது வழமைதான். ஆனால் சில உறவுகளில் ஒரு பாத்திரம் சும்மாவே இருக்கும். ஆனால் எதிரில் இருக்கும் பாத்திரம் தாங்கோ தாங்கு என தாங்கிப் பிடிக்கும். இங்குதான் சிக்கல் ஆரம்பிக்கிறது. எந்த உறவானாலும் இருவருக்கும் சம பங்கு இல்லாவிடினும் 130க்கு குறையாத அளவிலேனும் அன்பை, நேசத்தினை, கோபத்தினை, பொறுப்புகளை கொஞ்சம் தோளில் சுமந்து கொள்ளுங்கள். எதிரில் இருக்கும் நபரை சோர்வடையச் செய்து விடாதீர்கள். தனி ஒருவராலும் கூட ஒரு உறவை தாங்கி பிடித்துக் கொள்ள முடியும். அபரிமிதமான அன்புள்ளம் கொண்டவர்களால் இன்று பெரும்பாலும் இந்த நடைமுறைதான் கையாளப்படுகிறது. ஆனாலும் அவர் நம்புகிறார், அதே அன்பு என் மீதும் வைக்கப்பட்டுள்ளது அல்லது வைக்கப்படும் என்று. ஆனால் அது சில வேளைகளில் பொய்யாகி போகிறது. உண்மையில் அவர் எதிர்பார்த்த அன்பு எதிர்முனையில் இருந்து வைக்கப்படவில்லை எனும்போது என்ன நடக்கும்? சிறு வயதில் இரப்பர் நாடாவை இழுத்துப் பிடித்து விளையாடியிருப்பீர்கள். ஒருவர் உங்கள் கையில் இரப்பர் நாடாவை தந்து இழுத்துப் பிடிக்கச் சொல்லுவார். நீங்களும் மறுமுனையில் அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று நம்பி இழுத்துப் பிடிப்பீர்கள். ஒரு கட்டத்தில் அவர் அதை விடுவித்தது கூட தெரியாமல் இழுத்துப் பிடிப்பீர்கள். அங்குதான் அவ்விளையாட்டின் சூட்சுமங்கள் வெளிவரும். பெரிதாக ஒன்றுமில்லை, கொஞ்சம் கை வலிக்கும், அவ்வளவே. இதே செயன்முறைதான் அன்பிலும் தொடர்கிறது. ஆனால் கொஞ்ச நேரம் கை வலிப்பது போல் இல்லை. அன்பில் அதன் வலி பெரிது. இரப்பர் நாடாவை பிடிக்காமல் விட்டவரையே நொந்து கொள்ளும் மனம், ஷே, இப்படி ஏமாந்து விட்டோமே. அன்பில் எல்லாமே அதிகமாக நுகரப்படும். இன்பத்தைப் போல துன்பமும், நம்பிக்கையைப் போல துரோகமும், உண்மையைப் போல பொய்யும். அன்பெனும் பேரில் யாரையும் அலைக்கழிக்காதீர்கள்.